ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறது சரணாகதியின் ஒரு அங்கமான மகா விஸ்வாசம் அப்படிங்கறத பத்தி. சரணாகதியின் அங்கங்கள் அப்படின்னு அஞ்சு அஞ்சு இருக்கு. அதுல ஒண்ணு மகா விஸ்வாசம் அப்படிங்கிறது. அதாவது பகவானிடத்துல திட நம்பிக்கை, அவனுடைய திருவடிகள்ல திட நம்பிக்கை. நமக்கு எல்லாருக்குமே பகவான் கிட்ட நம்பிக்கை இருக்கு. இஸ் அவர் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் ஒன் அண்ட் த சேம் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபெய்த்துங்கிறது வேற, ட்ரஸ்ட்ங்கிறது வேற. இது நமக்கு ஓரளவுக்கு புரியறது. இப்போ எம்பெருமான் திருவடிகள்ல நமக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் தான் எல்லான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தினம் நம்ம ஆத்துல விளக்கேத்தி வச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணி சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி என்னென்ன நமக்கு கர்மானுஷ்டானங்கள் இருக்கோ அதையெல்லாம் தவறாம பண்ணி பக்தி யோகம், பக்தியோட மனசுல பக்தியோட ஸ்ரத்தையோட எல்லாம் பண்ணினா கூட நமக்கு அவன் திருவடிகள்ல இருக்கிறத நம்பிக்கை மகா விசுவாசமா, திடமான நம்பிக்கையா, திரௌபதிக்கு இருந்தா மாதிரியா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்டுட்டோம்னா அதுக்கு நமக்கு அப்போ நம்மளுடைய பகவான் கிட்ட நம்ம எந்த நிலையில எவ்வளவு விசுவாசத்தோட இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இது எப்படின்னா, நார்மலா இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். திருவேங்கடமுடையான் அருள் பாலிக்கிற திருவேங்கடமலை, அந்த மலை அடிவாரத்துல ஒரு கோபாலன், அதாவது பசுக்களை ரட்சித்து கொண்டு வருகிறான், ஒரு கோசாலை வச்சு நடத்தின்னு இருக்கிறவன் இருந்தான். ஒரு நாளைக்கு அவனுடைய ஒரு பசு காணாம போயிடுறது. அவன் பகவான் கிட்ட, திருவேங்கடமுடையான் கிட்ட ரொம்ப பக்தி உடையவன், நம்பிக்கை உடையவன். அவர்தான் தனக்கு வாழ்க்கையில எல்லாம் அப்படின்னு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவன். அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான்னா, அவனுடைய பசு காணாம போயிடுத்துன்னு, இது நம்ம எல்லாருக்கும் சகஜம். நம்மளுடைய வஸ்து ஒண்ணு காணாம போயிடுதுன்னா நம்ம அதை கண்டிப்பா தேடுவோம். அவனும் அந்த பசுவை தேடிட்டு போறான். இருட்ட ஆரம்பிச்சுடுறது. அவனுடைய மனைவி மகன்கள்லாம் சொல்றா, அப்பா இப்ப போகாத, நாளைக்கு போய் தேடிக்கலான்னு. ஆனா அவனுக்கு மனசு கேட்கல. அந்த பசுவை தேடிண்டே போறான். போகும்போது ஒரு அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆறுதுன்னா, இருட்ட ஆரம்பிச்சுடுறது. ஒரு நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, மையிருட்டு, அடுத்த அடி கூட எங்க எடுத்து வைக்கிறோங்கிறது தெரியாத அளவுக்கு இருட்டு வந்துடுறது. அப்படியுமே அவன் அந்த பசுவனுடைய பெயரை கூப்பிட்டுண்டே தட்டி தட்டி ஒரு அடியா பத்திரமா எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கான். பாறைகள் நடுவுல அந்த செடி கொடிகளுடைய இந்த மாதிரி காலில் பல விஷயங்கள் தட்டுப்பட்டா கூட ஒரு அடியா மெதுவா ஜாக்கிரதையா எடுத்து வச்சுட்டு தேடிண்டே போறான். அந்த பசுவனுடைய பெயரை கூட்டுண்டே போறான். ஆனா அந்த பசு இருக்கிற அடையாளமும் தெரியல. அது திருப்பி குரல் கொடுக்கவும் இல்லை. அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், தவிப்பு. அந்த பசுமாட்டை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சுட்டு அழிச்சுன்னு போகணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கால் தடுக்கிறது. தடுக்கி விழப்போனவன் என்ன பண்றான்னா, ஒரு கையில சட்டுன்னு ஒரு மரக்கிளை கிடைக்கிறது. அது மரக்கிளைன்னு அவனுக்கு தெரியறது. அந்த மரக்கிளையை கெட்டியா பிடிச்சுடுறான். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கால் நிலத்துல பாவாம போயிடுறது. அவனுக்கு உடனே என்ன பயம்னா, நம்ம ஏதோ ஒரு அதல பாதாளத்துல விழ போயிருக்கோம். ஆனா இந்த மரக்கிளையை பிடிச்சுன்றதுனால நம்ம தொங்கின்னு இருக்கோம் இப்போ. ஏன்னா அவனுக்கு கால் கீழே பூமி இல்லை. அப்படிங்கிற ஒரு நினைப்பு மனசுல வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, கிளைய இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கிறான். மனசுல பயம் வந்துடுறது. கண்ணை இருக்க மூடிக்கிறான். பயம் வந்தாலே நம்மள அறியாம கண்ணை மூடும். இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி கண்ணை மூடிண்டு மனசுக்குள்ள கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாமஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கான். அந்த சமயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குரல் கேட்கறது. அவனை கூட்டு, அப்பா, நீ என்னை கூப்பிட்டுட்டே இருக்கே இல்லையா, நான் தான் வந்திருக்கேன். இந்த திருவேங்கடமுடையான் தான் வந்திருக்கேன். நீ நீ ஜபிச்சுட்டு இருக்கிற கோவிந்தன் தான் வந்திருக்கேன். நீ கையை விட்டுட்டு கண்ணை திறந்து பாரு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. ஆனா மனசு மனசுக்குள்ள பல சந்தேகங்கள். இந்த குரல் கேட்கறது என்னோட பிரமையா, இல்ல நிஜமாவே எனக்கு குரல் கேட்கறதா அப்படின்னு. கையை விட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தாதான் தெரியும். ஆனா கையை விட்டுட்டு கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு மனசுல பயம். மனசுக்குள்ள ஒரு போராட்டம், இது நிஜமா பொய்யா அப்படின்னு. பேசாம இருக்கான். திருப்பியும் ரெண்டாவது தடவையும் அதே மாதிரி, அப்பா கையை விட்டுட்டு கண்ணை திறந்து பாரு, நான் தான் உன்னோட பகவான் வந்திருக்கேன், நீ ஜபிக்கிற கோவிந்தன் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனாலும் இப்பவும் அவனுக்கு மனசுக்குள்ள போராட்டம். கையை விடவும் இல்லை, கண்ணை திறக்கவும் இல்லை. மூணாவது முறையா அந்த குரல், இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? உன் மனசு கோவிந்தா கோவிந்தான்னு ஜபிச்சுட்டே இருக்கே, அந்த கோவிந்தன் தான் உன் கண் முன்னாடி வந்திருக்கேன். நீ கையை விட்டுட்டு கண்ணை திறந்து பாரு, என்னை பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனாலும் அவனுக்கு கையை விட்டுள்ளான்னு தோன்றது.
நிஜமாவே பெருமாள் தான் வந்திருக்காரா, என்னை காப்பாத்துறதுக்கு வந்திருக்காரா, நான் கீழே விழாம இருக்கணும்னு நினைச்சுன்னு வந்திருக்காரா அப்படின்னு கண்ணை திறக்கணும்னு மனசுல ஒரு பக்கம். ஆனா அதே சமயத்துல இது வந்து என்னோட பிரமையா இருந்ததுன்னா, பெருமாள் வரலனா நான் கையை விட்டுட்டேன்னா எங்கேயாவது அதல பாதாளத்துல விழுந்துடுவேனோ, எனக்கு இன்னும் பண்ண வேண்டிய கடமைகள்லாம் நிறைய இருக்கே அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான போராட்டங்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, when you actually swim in a troubled water, only then we will know what we are, who we are அப்படிங்கிறது. அப்பதான் நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ், நம்மளோட வீக்னஸஸ்லாம் நமக்கு தெரியும், நம்ம நம்மளே பார்த்துட்டோம்னா. அவனுக்கும் அதே மாதிரி அன்னைக்கு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். மூணாவது தடவைக்கு அப்புறம் குரல் கேட்கறது நின்று போயிட்டு இருக்கு. அவன் பாட்டா ஆனா கிளைய கெட்டியா பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு தொங்கின்னு இருக்கான். பொழுது விடிய ஆரம்பிக்கிறது. அந்த சுற்றுப்புற சூழல் மாற 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 அவனுக்கு தெரியறது இது பொழுது விடிய ஆரம்பிச்சுடுத்து, சூரியோதயம் வந்துடுத்துன்னு. மெதுவா கண்ணை திறந்து பார்க்கறான். பார்த்தா அவனுடைய பாதத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு அடி கூட இடைவெளி இல்லை. அப்பனா என்ன அர்த்தம், அவன் கைய விட்டிருந்தா கூட அவன் அந்த பூமியில தான் நின்று இருப்பான், கீழே விழுந்திருக்க மாட்டான். இல்ல கண்ணை திறந்து நம்பிக்கையோட பார்த்துருந்தா பகவானோட தரிசனம் கிடைச்சிருக்கும். ஆனா இது ரெண்டுமே, இது வந்து நமக்கு கதையா சொல்லும்போது ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா நமக்கு வாழ்க்கையில நமக்கு நம்ம எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி. அந்த சமயத்துல நம்ம வந்து நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டோம்னா, நான் வந்து பகவானை முழுசா நம்புறேன், அவரோட திருவடியில சரணாகதி பண்ணிட்டேன், பிரபத்தி பண்ணிட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கோமே, அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையாகவே எனக்கு நான் சேவிக்கிற பகவான் கிட்ட, கோவிந்தன் கிட்ட, கிருஷ்ணர் கிட்ட, அவருடைய திருவடிகளே மாமேகம் சரணம் ரஜ, என்னுடைய திருவடிகளை சரணமாக பற்றுன்னு சொன்னாரே, அப்படி அப்படி அந்த செயலை நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டா, அப்ப நமக்கு நம்மளுடைய நம்பிக்கையினுடைய அளவு தெரியும். இந்த நம்பிக்கை அவனுடைய திருவடிகள்ல திடமா வரத்துக்கும் அவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக அவசியம். அதனால நம்ம வந்து இந்த நம்பிக்கை நமக்கு அவங்ககிட்ட மகா விசுவாசம் வரணும்னா, அவனுடைய ஆண்டாள் திருப்பாவையில சொன்ன மாதிரி தூயமாய் வந்து தூமல தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவனுடைய திருவடிகளே சரணம்னு அவனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அவனுக்கு பூஜை தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு அவன்கிட்ட பக்தியை வளர்க்க 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 நமக்கு அந்த மகா விசுவாசத்தையும் அவனே பிரசாதமா கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வந்து பகவானுடைய திருவடிகளில் சரணம் புகுந்தோம்னா அந்த பகவான் நம்மளை என்னைக்கும் கைவிட மாட்டான். அவனுடைய அருள் நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். இதுதான் மகா விசுவாசம், திடமான நம்பிக்கைங்கிறது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் திடமான நம்பிக்கை. இன்னும் நமக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்குள்ள நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதனால அவனுடைய திருவடிகள்ல சரணம் புகுந்து அவன்கிட்ட திடமான நம்பிக்கையை வளர்த்துண்டு தினமும் அவனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய அவனுக்கே அர்ப்பணிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல செய்ய வேண்டிய ஒண்ணு. இதுதான் பிரபத்தியினுடைய ஒரு அங்கம், ஒரு லட்சணம். அனைவருக்கும் வணக்கம்.